ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மகளிர் உரிமை தொகை பற்றின ஒரு 3 அதிரடியான அறிவிப்பு தான் வந்திருக்கு. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையில் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்னா, ரூ. 1000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரூ. 1000 வந்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வெளியே இருக்குது. அதை பற்றின முழுமையான தகவல் பார்க்கலாம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் கடைசியாக மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணியிருந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக மேல்முறையீடு வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது? சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேல்முறையீடு பற்றி பார்த்துடலாம். அதாவது ஏற்கனவே இப்போ பணம் வந்துட்டுருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் லாஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு இது வரைக்கும் பணம் வரல அப்படின்னா, நீங்கள் மேல்முறையீடு வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் இங்கே ஹோம் பேஜில் பாருங்கள், குறை தீர்வு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் விண்ணப்பதாரர் பெயர் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குடும்பத் தலைவரின் பெயர், விண்ணப்பதாரர் பெயர் உங்களுடைய பெயர் கொடுத்துக்கோங்க. குடும்பத் தலைவர் பெயர், நீங்கள் எந்த ரேஷன் கார்டு நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ரேஷன் கார்டில் யார் குடும்பத் தலைவரோ அவங்களுடைய பெயர் இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு தென் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்க பார்த்தீங்களா, இந்த மகளிர் உரிமை தொகை 2ஆம் கட்ட உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு உங்களுடைய குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு நம்பர் வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. 333 ஆரம்பிக்கும். அந்த நம்பர் டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், குறை தேர்வு வகை அப்படின்ட்டு இருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனாக உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தேன் ஆனால் உரிமை தொகை வரப்பெறவில்லை அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கலன்னா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, குறுஞ்செய்தி பெறப்பட்டது, அதாவது எஸ்எம்எஸ் எனக்கு ரிசீவ் ஆச்சு ஆனால் அமௌண்ட் வரல அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா பிற காரணங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே குறிப்பில் அது என்ன காரணமோ அது தமிழில் அல்லது இங்கிலீஷ்லேயே வந்து டைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இதில் டைப் பண்ணும்போது இந்த கமா, செமிகாலன், இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, ஸ்டாரு, அட்டு, ஸ்லாஸு, ஆஸு இந்த மாதிரி சிம்பிள்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் வெறும் வேர்ட்ஸ் மட்டும் இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்குன்னா அந்த சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாலும் சரி அதை அட்டாச் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய ரேஷன் கார்டு நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் பணம் வரல அப்படின்னா அந்த எஸ்எம்எஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற எதனா ஒரு ஆவணங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது கம்பல்சரி கிடையாது. பட் இருந்தாலும் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை அட்டாச் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணி வைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுக்க முடியாது. ஓகே, ரெண்டாவதாக இப்போ நான் வந்து ஏற்கனவே இந்த குறைதீர்வு மேல்முறையீடு பண்ணிட்டேன். அதுக்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேல்முறையீடு பண்ணும்போது விண்ணப்பதாரர் பெயர் என்ன கொடுத்தீங்களோ அந்த பெயர் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக குடும்ப தலைவரின் பெயர், நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பரு, அடுத்ததாக குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுக்கணும். அது கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இந்த கைபேசி எண்ணில் குறைதீர்வு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது, குறைதீர்வு விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு வரும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ். இப்படி தான் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். ஓகே, அடுத்தபடியாக 3வது ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கலைஞர் உரிமை தொகை ரூ. 1000 அப்படிங்கிறது வந்து உயர்த்தப்பட போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதை பற்றின தகவல் பார்க்கலாம். அதாவது கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம் 2ஆம் கட்டமாக விரிவாக்கம் செஞ்சு அந்த அன்னைக்கு விரிவாக்கம் செய்த அந்த நாளில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி கலைஞர் உரிமை தொகை ரூ. 1000 வந்து மேலும் உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. பட் எவ்வளோ தொகை உயர்த்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு எதுவும் கொடுக்கல. எந்த தேதியிலிருந்து உயர்த்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கல. ஆனால் வரப்போகிற இந்த ஜனவரி 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து நடக்குது. ஸோ அந்த கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் சம்மந்தமான அறிவிப்புகள் வந்து வெளியிடப்படும். ஸோ அந்த அறிவிப்பில் மேபி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ரூ. 1000 எவ்வளோ உயர்த்தப்படும், எப்போருந்து உயர்த்தப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஜனவரி 20ஆம் தேதி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.